ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், சென்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே ஒரு செயின் ஸ்டிச், அதை அப்படியே பேக் டைரெக்ஷனில் கொண்டு வந்து நடு சென்டர் லைனில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே அதை கீழே கொண்டு வந்து கீழே ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே சென்டர் லைனுக்கு கொண்டு போகிறேன். ஃபஸ்ட் ஒரு லாக் ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லாக் ஸ்டிச் போடுறேன். போட்டு சைடில் வந்து ஒரு லாங் ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே மேலே கொண்டு போய் மேலே ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் போடுறேன். அதை அப்படியே கீழே இழுத்திங்கன்னா அது லாக் ஆயிரும். ஸோ அந்த சென்டர் லைனில் இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டு கீழே வந்து கொண்டு வரேன். இப்போது வந்து மேலே கொண்டு போய் ஃபஸ்ட்டு போட்டு லாக் ஸ்டிச் பக்கத்தில் இன்னொரு லாக் ஸ்டிச் போடுறேன். போட்டு அகைன் சைடில் ஒரு ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டிச்சு. தெரியுதா? மேலேருந்து த்ரெட்டை வந்து கீழே கொண்டு வரக்குள்ளே அடியில் இருக்க த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. லூஸாக பிடிச்சிங்க அப்படின்னா வந்து இங்கே டைட் ஆகாது த்ரெட்டு வந்து. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்ட லாக் ஸ்டிச் கிட்ட அகைன் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு சைடில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஜரி த்ரெட்டில் வந்து நல்லா போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டபுள் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ட்ரை பண்ணாமல் இது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. அதே மாதிரி இந்த லைனை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிற பாருங்கள். நீங்கள் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஈஸி தான். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து போட்டுடலாம். இப்போ நான் இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். சேம் அதே மெட்டல் தான். அது வந்து மேலே ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு சைடில் போடுவோம். இது சைடில் போடாமல் கீழே வந்து ஒரு லைன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் மேலே போய் சைடில் வந்து ஸ்டிச் போடும். எனக்கு இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ வந்து நான் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். எண்ணாட் வந்து கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் சைடில் போடணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் வந்து போட்டு காட்டுறேன். அதுக்கும் வந்து லைன் போட்டு எடுத்துக்கிறேன். 3 லைன் போட்டுக்கிறேன். சில்க் த்ரெட்டு வந்து பிகினராக இருக்கக்குள்ளே வந்து ரொம்ப பிரிஞ்சிரும். தனித்தனியாக ஒவ்வொரு த்ரெட்டு தான் வந்து மேலே இழுக்கக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைட்டாக கொஞ்சமாக எடுத்து அந்த த்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து த்ரெட்டு வந்து பிரியாது. பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அகைன் வந்து நான் ஸ்டார்டிங் பண்ணுறேன் பாருங்கள். நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து ஒரு ஸ்டிச் போடுறேன். அதேமாரி சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணக்குள்ளே அந்த நீடிலோட டிப்பில் வந்து பட்டுச்சு அப்படின்னா நூல் வந்து பிரிஞ்சிடும். நீடியில் வந்து கொஞ்சம் உள்ளார தள்ளி பாருங்கள், நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, உள்ளார தள்ளி அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுங்க. கீழே ஒரு ஸ்டிச்சு, அகைன் வந்து சென்டர் லைனுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் அந்த லைனில் வந்து இன்னொரு லாக் ஸ்டிச் போடுறேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் வந்து சைடில் வந்து ஒரு ஸ்டிச், மேலே கொண்டு போய் மேலே ஒரு ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு த்ரெட்டை கீழே எடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரேன்.
அகெயின் வந்து சென்டர் லைனுக்கு கொண்டு போய் பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். பாருங்கள், அந்த டிப்பில் இருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி அதுக்கப்புறம் தான் நான் வந்து நூலை வெளியே எடுக்கிறேன். பஞ்சு மாதிரி தான் இருக்கும் சில்க் த்ரெட் வந்து. அது வந்து டிப்பில் லைட்டாக பட்டுச்சு அப்படின்னாவே வந்து பிரிஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. அகைன் அதே மாதிரி தான் சென்டரில் ஸ்டிச் போடுறோம். அதை மேலே கொண்டு போய் மேலேருந்து கீழே கொண்டு வந்து நடுவில் வந்து ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் அதுலேருந்து கீழே ஒரு ஸ்டிச் போட்டு அதை வந்து அப்பர் டைரெக்ஷன் மேலே கொண்டு போய் ஃபஸ்ட்டு போடுற லாக் ஸ்டிச் பக்கத்தில் கொஞ்சம் சைடாக போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே இடம் இருக்காது இல்லையா, அதனால் சைடாக போட்டு அங்கே ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டு அகெயின் வந்து சைடில் வந்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டு மேலே கொண்டு போய் ஸ்டிச் பண்ணி கீழே வந்து லாக் ஸ்டிச் போடுறோம். இதே தான் மெத்தடு. நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சையும் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சையும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வர ஸ்டிச்சஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இப்போவே நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னோடய வீடியோவில் வந்து ஏதாவது நான் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இந்த லைனை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே வந்து என் நாட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு நூல் வந்து வெளியில் வரல. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஊசி வந்து அந்த டிப்பு உள்ளே வந்து போகிற அளவுக்கு கேப் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அதிலே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 2-3 ஸ்டிச் வந்து பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு இப்போ நான் வந்து என் நாட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.